ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பருதுமலை அடியேன். நம்ம பருதுமலை யூடியூப் சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து நம்ம கல்லாடி வழியை வந்து ஃபுல் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நம்ம கல்லாடி வழியை தான் எப்போயுமே நம்ம மலைக்கு உச்சிக்கு போகிறது கல்லாடி வழி தான். மலை உச்சிக்கு தேவையான பொருள் எல்லாமே கல்லாடி வழி தான் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வருவோம். சரி, இன்றைக்கி நம்ம ஊர் வழியே போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். கல்லாடி வழியை ஃபுல்லாக எடுத்து இன்றைக்கி நான் போடலான்னு இருக்கேன். நம்ம பருதுமலை யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். டெய்லியும் அப்டேட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். பருதுமலையை பற்றி நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பருதுமலை வரேன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து கல்லாடி வழியை பற்றி பேசலாம். கல்லாடி ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா மகான் மோனியோகின்னு சொல்லிட்டு ஒரு சாமி மேலே ஆசிரமத்தில் இருந்தார் மலை உச்சியில். அவர் வரும்போது மேலே ஆசிரமம் பில்டிங் எதுவுமே இல்லை, அவர் வந்து எல்லாமே கட்டினார். அவரால் தான் பருவதமலை இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா அது அவர் தான் காரணம். நிறைய பேர் வர பக்தர்கள் கேட்குறாங்க, தென்மாதிமங்கலம் வழி கெட்டியா கல்லாடி வழி கெட்டியான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தென்மாதிமங்கலம் வழியோட கல்லாடி வழி கொஞ்சம் கிட்ட, ரொம்பலாம் கிட்டன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிட்டையாக இருக்கும். முக்கியமான விஷயம் இன்னொன்னா, அந்த வழிக்கு இந்த வழிக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, தென்மாதிமங்கலம் வழியில் வந்து படிக்கிட்டு இருக்கும், நம்ம கல்லாடி வழியில் வந்து படிக்கிட்டு இருக்காது. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு ட்ரெக்கிங் போனால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம கல்லாடி வழியில் வந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து அனுபவிக்கலாம் கண்டிப்பாக. நானே வழி எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கல்லாடி வழி. உங்களுக்கு வந்து படிக்கட்டே இருக்காது. படிக்கட்டு இல்லாமல் நீங்கள் நடப்பாத மாதிரி நடந்து போக வேண்டியதான். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் செங்குத்தாக மலை ஏறுற மாதிரி இருக்கும். எல்லாமே வீடியோவில் கண்டினியூவாக நான் எடுக்கிறேன் பாருங்கள். நான் நார்மலாக நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன் அந்த புதுசாக நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகணுன்றதுக்காக தான் நான் ஒரே விஷயத்த கூட 100 தடவை சொல்கிறேன். நம்ம மலைக்கு ஏறத்துக்கு வந்து காலையில் விடிகால் 5 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்தமாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சப்போஸ் மழை வந்துச்சு அப்படின்னா, எப்போ மழை வருதோ அப்போ நிறுத்திடுவாங்க. நீங்கள் 5 மணிக்கு வந்தாலும் சரி, காலைல வந்தாலும் சரி, எப்போ தான் சரி, மழை பெஞ்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. மழை இல்லாமல் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் உங்கள் ஊர் சைடில் மழை இல்லை அப்படின்னா நீங்கள் பருதுமலைக்கு வரத்துக்கு பிளான் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டவுட்னா நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மலைக்கு பிளான் பண்ணி வந்தால் போதும். நம்ம வந்து இன்றைக்கி 1000 முறை பயணத்தில் வந்து நம்ம இன்றைக்கி 42வது நாள். 42வது நாள் அரிசி தூக்கிட்டு நம்ம மேலே போயிட்டுருக்கோம். மேலே ஆசிரமத்துக்கு போயிட்டு அரிசி கொடுத்துட்டு அங்கேயே நம்ம சாயந்தரம் வரலாம், அங்கேயே இருந்துட்டு ஈவினிங் வரைக்கும் வர பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டு சாயங்காலமாக தான் இறங்கி வருவோம். இன்றைக்கும் அதேமாதிரி தான் பண்ணுவேன். நாளைக்கும் நான் மேலே தான் நிற்பேன். நம்ம கல்லாடி வழி பயணத்தில் வந்து நம்ம ஒரு பாதி மலைக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டோம். ஒரு 45% நம்ம வந்து மலைக்கு வந்துட்டு ஏறிட்டோம். நீங்களே பாருங்கள், மழை டைம்ன்றதால வழி ஃபுல்லாக இந்தமாதிரி தண்ணி போயிட்டுருக்கோம். கல்லாடி வழி பாருங்கள், வழி ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் தண்ணி போகிறத நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா மலை மேலே உச்சிக்கு போக போக நம்ம வந்து தண்ணி போகிறத வந்து பாதி மலையிலேருந்து தண்ணி போகும், அதுக்கப்புறம் போக போக தண்ணி வர்றது நம்ம பார்க்க முடியாது.
45% வந்து நம்ம மேலே ஏறியாச்சு. நம்ம பாருங்கள் 7 மணிக்கு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் என்ன ஆகுதுன்னா 8:30 ஆகுது. 1 மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். நல்ல வெயில் இன்றைக்கி. கிளைமேட்டு மாறிடுச்சு, மழை இல்லை. மழை இல்லை இன்றைக்கி. மலைக்கு வரணும்னு நினைக்கிற பக்தர்கள் காலைல 5 மணிக்கு வந்துட்டு சீக்கிரமாக இறங்கி கீழே போயிடுங்க. கிளைமேட்டு மாறிடுச்சு இன்றைக்கி. மழை இல்லை, வெயில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. நம்ம கல்லாடி வெயில படிக்கிட்டு இருக்காது, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் ஒரு அமைதியான சூழல் இருக்கும் கண்டிப்பாக. சத்தமே இருக்காது. தண்ணி போகிற சத்தமும், குருவிங்க போகிற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டு அதிகமாக தான் இருக்கும். ஈங்க வர சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். என்னால் கண்டினியூவாக பேச முடியல. ஏன் பேச முடியலனா மூச்சு அதிகமாக வாங்கும். நார்மலாக ஏறும் போது கம்மியாக தான் இருக்கும். மூட்டை தூக்கிட்டு போகும்போது அதிகமாக மூச்சு வாங்கும். அதனால் தான் அதிகமாக பேச முடியல. 26 கிலோ அரிசி இல்லைங்களா, கஷ்டமாக தான் இருக்கும். என் அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் மலைக்கு ஏற முடியுமா, என்னால் முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களாம் இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதுக்கான பதிவு தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் காணொலி மூலியமாக எங்க கூட பயணிச்சு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குங்க என்னென்னா, நம்ம பருவமலையில் இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா பாதி மலைக்கு வந்த மாதிரி சமம். சரிங்களா? 100% இல்லை, 50% நீங்கள் ஏறி வந்த மாதிரி கணக்கு. இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா இது வந்து கடலாடி வழியும், இது கடலாடி வழி. அப்படியே வந்தீங்கன்னா இது தென்மாதிமங்கலம் வழி. இந்த 2 வழியும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் 50% கம்ப்ளீட் பண்ண மாதிரி. இந்த போர்டு பார்த்துக்குங்க. இந்த போர்டு வந்து தெளிவாக நிறைய பேர் வந்து ஏறும்போது ஏறி தென்மாதிமங்கலம் ஏறி தெரியாமல் கடலையில் இறங்கிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தென்மாதிமங்கலம் வழி வந்தீங்கன்னா இந்த வழி நீங்கள் ஏறிட்டு அதில் தான் இறங்கி போகணும். அது வந்து வேறு ஊருக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் கல்லாடி வழியில் வந்தீங்கன்னா இந்த வழியில் போயிட்டு கல்லாடி வழியில் தான் இறங்கி போகணும். நீங்கள் மாதிமங்கலத்து வழியில் போனீங்கன்னா அது வேறு ஊருக்கு போயிடும். பார்க்கிங், இந்த பார்க்கிங் வேறு, இந்த பார்க்கிங் வேறு, வேறு பார்க்கிங் 2 ஊர் இருக்குது. தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இதான் அந்த போர்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 50% வந்த மாதிரி. நம்மளுக்கு வழி காமிக்க பைரவர் வந்திருக்காரு பாருங்கள். நம்மளுக்கு வழி தெரியும், புதுசாக வர பக்தர்களுக்கு வழி காமிப்பார். சரிங்களா? இங்கேருந்து ஒரே வழி தான், அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து கடலாடி வழி, தென்மாதிமங்கலம் வழி எந்த வழியில் வந்தாலும் சரி, இங்கேருந்து ஒரே வழி தான். 2 வழி ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரே வழி தான் நீங்கள் போகணும். இந்த 2 வழி ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் செங்குத்தான வழி வரும் பாருங்கள். செங்குத்தாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வெள்ளியங்கிரி 7வது மலைக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். 7வது மலைக்கு போனவங்களுக்கு தெரியும், வெள்ளியங்கிரி போனவங்களுக்கு அங்கே வழி எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பருவமலை வழியும் ஆயிடுச்சு. 7வது மலை வந்தீங்கன்னா இவ்வளோ அகலம் தான் இருக்கும் வெள்ளியங்கிரியில். அதேமாரி தான் நம்ம பருவமலை வழியும் இருக்குது. இப்போது கூட்டம் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. இப்போ கூட்டம் அந்த மாதிரி வரதில்லை, முன்ன மாதிரி வரதில்லை. மழை டைம்ன்றதால கூட்டம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் வருவாங்க, ஆனால் இப்போ அவ்வளோ கூட்டம் வரதில்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு கூட்டம்.
நிறைய பேர் என்கிட்ட இன்னமும் கேட்குறது பருதுமலைக்கு எங்கே வரலாம், எப்படி வரணும், திருவண்ணாமலையிலேருந்து பஸ்ஸு எங்கே இருக்குது, எவ்வளோ நேரம் பஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நான் அதே இந்த பதிலே சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் திருவண்ணாமலை வந்துடுங்க. தமிழ்நாடுன்னு இல்லை, அதர் ஸ்டேட் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தாலும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் வந்துட்டு பருவதமலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. திருவண்ணாமலை டு பருவதமலை பஸ் டைமிங் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலும் இருக்குது பஸ்ஸு. நீங்கள் 5 மணிக்கு வந்துட்டிங்கன்னா காலைல வந்த உடனே மலைக்கார ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் சாயந்தரம் தான் வந்தீங்க, நைட் ஆகிடுச்சுன்னா பஸ் ஏறி 9 மணிக்கு நைட்டு பஸ் ஏறி அடிவாரம் வந்து தங்கிட்டு பருவதமலை அடிவாரத்தில் தங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் காலைல 5 மணிக்கு ஏறலாம். ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது, அன்னதானம் எல்லாமே இருக்குது, மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஏறலாம். காலைல பாருங்கள் வெயில் எவ்வளோ வெயிலாக இருந்துச்சு, இப்போ கிளைமேட் அப்படியே மாறிச்சு பாருங்கள். வெயில் அப்படியே போயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது அப்படியே உடனே. கிளைமேட் அதனால மாறி மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த பைப்பு இப்படி பிடிச்சி நீங்கள் ஏறி போய்ட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பைப்பு வந்து போட்டது தெரியாமல் இருந்திருக்கும். ஃபஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க பரிசு, அது அங்கே போயிருந்துச்சு. அதெல்லாம் மழையில் அடிச்சு போயிடுச்சு, உடஞ்சிச்சு நிறைய பைப்பு. ஆனால் இது புதுசாக போட்டிருக்காங்க. இது வந்து பிடிச்ச உடனே நிறைய பேர் கடப்பாறைப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிடையாது, இது கடப்பாறைப்படிலாம் இல்லை. கடப்பாறை பாதைக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனால் தான் கடப்பாறை பாதை வரும். நார்மலாக சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமே இல்லை, சுத்தமாக கூட்டமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஆனால் நார்மலாக சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இவ்வளோலாம் ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது. இந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக சாமி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணி 1 மணிலாம் கீழே போகிறாங்க பார்த்துக்குங்க. நம்ம சேஃபுக்காக தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். நைட்டில் மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் ஆதிங்க. நிறைய பேர் இதையும் கேட்குறீங்க, நைட்டு மேலே ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நைட்டு மலை உச்சியில் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அலோடு இல்லை. கோவில் ஆசிரமம் வந்து 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே அலோடு இல்லை. நீங்கள் சப்போஸ் மழை வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் சாமி பார்த்தீங்களா கீழே இறங்கி போயிட்டே இருக்குங்க. சாமி பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் நீங்கள் கோயிலில் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆசனத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம். 2 மணிக்குள்ளே நீங்கள் யாரும் மேலே இருக்கக்கூடாது. மதியம் வெயில் டைமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக இறங்கலாம். மழை டைம்ன்றதால 1 மணிலாம் கீழே வராமல் பார்த்துங்க, 2 மணிலாம் கீழே வராமல் பார்த்துங்க. கூட்டமே இல்லை பாருங்கள் சுத்தமாக. சனிக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். சுத்தமாக கூட்டமே இல்லை. மேகம் ஃபுல்லாக பாருங்கள் மூட போகுது. மழை வர மாதிரியே மாறிச்சு பாருங்கள் கிளைமேட்டு. வெயில் அடிக்குதுன்னு தான் சொல்லியிருந்தேன், அப்படியே மாறிச்சு பாருங்கள். இந்த சிவனை நீங்கள் பார்க்காம வந்து மேலே போயிருக்கவே மாட்டீங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மலைக்கு வரும்பொழுது நீங்கள் கல்லாடி வயலில் வந்தாலும் சரி, தென்மதி மங்கா வயலில் வந்தாலும் சரி, எந்த வயலில் வந்தாலும் இந்த திருநீர் சிவனை நீங்கள் பார்த்துட்டு தான் மேலே போக முடியும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு கூட இங்கே இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேலே கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களாம் வந்து நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போயிடலாம். கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அந்த சிவபெருமான் தாண்டி போன உடனே ஒரு மரம் வரும். அந்த மரத்தில் ஃபுல்லாக தொழில் கட்டிட்டு போயிட்டு எல்லாமே அவங்க நம்பிக்கை அது ஏனாவாதவங்க இருக்காங்க எல்லாருமே. அந்த மாதிரி அந்த மரத்தில் ஃபுல்லாக தொட்டில் கட்டிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு கீழே அதில் எது காட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை அது. நிறைய பேருக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி தொட்டில் வந்து கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பார்க்கணுன்றதை தாண்டி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ நீங்கள் அதை கட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் அது இருக்குது. செப்பல் ஷூ செப்பல்லாம் கீழே அந்த மரம் நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து கடப்பாறைப்படி வந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த மரத்தை தாண்டிட்டீங்கன்னா 10 நிமிஷம் கடப்பாறைப்படி வந்துடும்.
கடப்பாறைப்படி ஏற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நேராக மேலே கோயிலுக்கு போயிட்டு தான் முடிச்சிடலாம் பயணத்தை. நம்ம வந்து கடப்பாறைப்பள்ளியில் அரிசி தூக்கிட்டு போகிறதையும் நான் வீடியோ எடுத்துருக்கேன். அந்த பதிவும் நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து வந்து நம்ம பருதுமடியன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மேலும் பருதுமலையை பற்றி ஒரு நல்ல பதிவில் நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.